இந்த மாதத்தை நீங்கள் இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள். முதல் 15 நாட்கள்னு சொல்லக்கூடிய முற்பகுதி, பின் 15 நாட்கள்னு சொல்லக்கூடிய பிற்பகுதி. முற்பகுதி அனைத்திற்கும் சிறப்பு. பிற்பகுதி ஓம் நம சிவாய, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவுதனில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், மே மாதம், வருகின்ற மே மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றது, எங்கெல்லாம் ஏற்றங்களை சந்திக்க இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தினுடைய முழு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதம், இதில் பிறந்தவங்க அனைவருமே இந்த மிதுன ராசிக்குள்ளாக வருவீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள். முதல் 15 நாட்கள்னு சொல்லக்கூடிய முற்பகுதி, பின் 15 நாட்கள்னு சொல்லக்கூடிய பிற்பகுதி. முற்பகுதி அனைத்திற்கும் சிறப்பு. பிற்பகுதி சிலவற்றில் நிதானமாக இருக்க வேண்டும். அது என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். முதல்ல முற்பகுதியை பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, இந்த மாதம் ஆகச்சிறந்த மேன்மையான மாதம். முதல் விஷயம் புத்திர பாக்கியத்திற்கு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி நேயர்களுக்கு இம்மாதம் புத்திர பாக்கியத்திற்கான ஒரு உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான மாதமாக அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற காலகட்டம். குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, வம்ச விருத்தி உண்டு. முதல் அமைப்பு. ரெண்டாவது, காதல் கைகூடி வருகின்ற அற்புத மாதம் இது. நினச்சிக்கிட்டே இருக்கேன், சொல்லாமல் நினச்சிக்கிட்டே இருக்கேன், பயமாக இருக்குது, சொன்னால் அடிச்சிருவாங்களோன்னு, அதெல்லாம் வேண்டாம். இந்த காலகட்டம் கோச்சாரத்தின் அடிப்படையில் காதல் அமைப்புகளில் வெற்றி உண்டு. மூன்றாவது, வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேங்க. சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த கம்பெனியில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன், அங்கே மீடியாவில் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த வாய்ப்புகள்னு சொல்ல முடியாது, அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம். நான் சொல்கிறது எல்லாமே முற்பகுதி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் புரிஞ்சு வச்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி சினிமா துறையில் மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அல்லது புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. பொதுவாகவே மீடியா இல்லை, அந்தந்த துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு அந்தந்த துறையில் புகழ் கிடைக்கக்கூடிய மாதம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். நல்ல லாபம் உண்டு, காசு பார்க்க போறீங்க கையில், நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதம். ஆக வருமான ஓட்டம் இனிதே சிறப்புற அமையும். திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் இனிமையான முறையில் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது. ஆக திருமண அமைப்புகளுக்கு இம்மாதம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் எனது அருமை நண்பர்களே, தாராளமாய் நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறப்பு. அதுவும் குறிப்பாக சொன்னால் மிதுன ராசிக்காரங்க, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எங்கே கல்யாணம் ஆகிறது. உங்கள் பிள்ளைக்கும் கல்யாணத்துக்கான அமைப்பு இப்போ கைகூடி வரும். குழந்தைகளுக்கு படிப்பு, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம்னு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். அதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு அடைவீங்க. அல்லது பிள்ளைகள் நீங்கள் இங்கே இருப்பீங்க, பிள்ளைகள் வெளியூரில் இருப்பாங்க, அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு பணம் போட்டுவிடுவாங்க. இந்த மாதம் பிள்ளைகளால் லாபமும் பிள்ளைகள் வழி நற்செய்திகளும் உண்டு. ஆக மொத்தத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் இந்த மாதம் உண்டு. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு மாதம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த மாதம் உடல்நிலையில் தொந்தரவுகள் கடுமையாக இருந்தவர்களுக்கு கூட இந்த மாதத்தின் முற்பகுதி சரியான மருத்துவம் கிடைக்கும், அல்லது ஆரோக்கியம் மேம்படும். ஏதாச்சும் ஒரு விதத்தில் சரியாயிருவீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்றது. ஆரோக்கிய நிமித்தத்தில் திருமண அமைப்புகளுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் திருமண அமைப்புகள் பிடித்த இடத்திலிருந்து வரணமையும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது. சேமிப்பு ஓரளவுக்கு சேர்த்துருவீங்க. நான் சொல்கிற நற்பலன்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு 15 நாளில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது. சரிங்களா? நல்ல சேமிப்புகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது
அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு நகரணும். சரிங்களா? அதே நேரத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில், இந்த காலகட்டம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை உயர வைக்கும். நல்ல சேமிப்புகள் அதிகரிக்கும். கடன் சுமைகளிலிருந்து வெளியேறுகின்ற காலகட்டம், கடன் சுமைகளிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு காலகட்டம். ஆக கடன் அமைப்புகளில் யாரெல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கடன் அமைப்புகளிலிருந்து வெளியேறி வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிட்டும். உடல்நிலை தொந்தரவுகளில் இருந்தவங்களுக்கும் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி ஆரோக்கியம் மேம்பட்டுரும். பிள்ளைகளோட படிப்பில் நிறைய கவனம் செலுத்துவாங்க. இந்த காலகட்டத்தில் கோர்சஸ்லாம் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கோர்சஸ், நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரியான கோர்சஸ்லாம் நிறைய படிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது. அப்படிங்கிறத நீங்கள் மனதில் இனிய பதிய வச்சுக்கிற வேண்டியது அவசியம். ஆக எனதருமை நண்பர்களே, இக்காலகட்டம் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். புரியுதுங்களா? அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை மிகுந்த நற்காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்க நண்பர்களே, இதெல்லாம் சிறப்பு. இப்போ நம்ம சொன்ன ஆஹா ஓஹோ எல்லாமே முதல் 2 வாரத்தில் தான். பின் 2 வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில இடங்கள் உண்டு. அது எங்கெங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம்தான் நண்பர்களே. பெரிதாக முதலீடுகள் போடாதீங்க தொழிலில். பின் 15 நாட்டில் சொல்கிறேன். முன் 15 நாள் என்னென்ன பண்ணுங்கள், குட்டிக்காரன் அடிங்க, நல்லா வந்துடும். ஆனால் பின் 15 நாளில் அளவுக்கு அதிக முதலீடுகள், குறிப்பாக சிறு குறு சில்லறை வணிகர்கள், காய்கறி வியாபாரம், பூ வியாபாரம், பழ வியாபாரம், தள்ளு வண்டியில் உணவுப் பொருட்கள் விற்கிறது, இந்த மாதிரி அன்றன்றைக்கு பயன்பாட்டுக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான நண்பர்கள் அளவுக்கு அதிக முதலீடுகளை போடுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா பெரிய வருமான ஓட்டத்துக்கான அமைப்பு பிற்பகுதியில் இல்லை, மாதத்தோட பிற்பகுதியில் வருமானம் டல்லாக தான் இருக்கும். அப்போது அந்த டைமில் போயிட்டு பெரிய முதலீடுகள் போடுறதை தவிர்க்கணும். அந்த டைமில் அளவுக்கு அதிகமான திடீர் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், கையிலிருந்து விரயங்கள் நிறைய நடக்கும். அப்போ அந்த பீரியடில் போய்ட்டு முதலீடு போட்டிங்கன்னா முதலீடு விரயமானாலும் வாய்ப்பு உண்டு. இல்லைனாலும் சின்ன சின்னதான விரைய செலவுகள் அதிகரிக்கும். ஆக கண்ட்ரோலுக்குள்ள செலவுகளை வைக்க வேண்டியது அவசியம். அதை பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக அந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு சொத்தை விற்கிறது, இல்லை இடம் பெயர்றது, இந்த மாதிரியான சில அமைப்புகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும். அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் 3-12 தொடர்பில் சூரியன் இருக்கிறதுனால திடீர் இழப்புகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம். அப்போ யாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துங்க. யாருக்கும் சரியில்லாத இடத்துல போய் ஜாமீன் போட்டுறாதீங்க. ஜாமீனுக்கெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் தான் காசு கட்ட வேண்டியிருக்கும், பார்த்து எடுத்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, அவசரப்பட்டு பொருளாதார ரீதியாக அகலக்கால் பெரிய முதலீடுகள் வைக்காதீர்கள். ஜாமீன் போடுறது வேண்டாம். செலவுகளை கொஞ்சம் குறைச்சி இறுக பிடிச்சி நடத்துறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களோட பிரிவினையோ அல்லது சகோதரர்களோட பிரச்சனையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆக இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து இருக்க வேண்டியது உங்களுக்கு மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். ஆக இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சர்வேஸ்வரன், சிவபெருமான். ஆக சிவபெருமான் வழிபாடு சகலத்திலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். எல்லாம் உள்ள மக்கட்பேறு மஞ்சுநாதீஸ்வர பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.